படம் நல்லா இருக்கு. இது சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி அந்த கேரக்டர் அதை வச்சு இப்போ இன்னைக்கு தான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இல்லை புரியல. நல்லா எடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த இதை வந்து இன்னைய ஜென்ரேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்குன்னா இப்போ அதான் தெரியல இன்னைக்கு சினிமா எப்படி இருக்குன்னான்ட்டு. அதுவும் இந்த அளவுக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம்தான். அது புது படங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. டேலண்டான ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அந்த மக்கள் அந்த அளவுக்கு எல்லாரும் அதை ஏற்றுக்கணும். அதுதான் சொல்கிறேன். அந்த இளமையை கொண்டு வரதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் போராடுறாருன்றத எடுத்திருக்காங்க. இப்போ நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, நல்லா நடிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. படம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகுது. நல்லா ட்ரிப்பிங்காக இருந்தது படம். இல்லை, ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது, த்ரில்லிங்காக தான் இருக்குது. சூப்பர் படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்னென்ன சொல்லுவீங்க? படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, எது இல்லைன்னு சொல்ல மாதிரி இல்லை. படத்தில் எல்லாமே இருக்குது. டான்ஸ்லாம் நான் பார்க்கல. படம் வந்து கிளைமேக்ஸு, சுச்சுவேஷன் எல்லாமே, எடிட்டிங்கு, படத்தொகுப்பு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. திரைக்கதே பக்கா. என்ன மாதிரியான படம் இது? சித்தர்கள்லாம் வராங்க, வயசான மாதிரி இருக்கு. என்ன மாதிரியான அது எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்திரமுகி மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஹீரோ பக்காவாக பண்ணியிருக்காப்புல. ஹீரோயின் பெஸ்ட், பியூட்டிஃபுல். ஓகே அண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. படம் வந்து அரக்கன், உண்மையாகவே அரக்கன் தான். அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக கொண்டு போகிறார். படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறார் டைரக்டரு. இதுபோல் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரக்கனுக்கு தேவையான அனைத்தும் சொல்லியிருக்காரு. ஒரு அரக்கனாக காமிக்கல அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்து என்னோட கஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஒரு லேடி ஒரு இளமையில எப்படி இருப்பாங்க, முதுமையில எப்படி இருப்பாங்க, அது எல்லாமே காட்டியிருக்காரு. சூப்பராக பண்ணிக்கிறாங்க. என்னோட கஷ்டத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தெரியப்படுத்துறாரு பொதுமக்களுக்கு. அதாவது இளமை கால பசங்களை, காலேஜ் பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எனக்கு தேவையானதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்றத கஷ்டப்படுத்துறது வெளிப்படையாக அவர் காட்டுறாரு. அவரோட வலி வேதனை புரிய வைக்கிறார். படம் சூப்பரான படம். சின்ன படங்களுக்கு வரவேற்பு கம்மியாக இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் தாங்க. புரிஞ்சுக்கிறவன் புரியாதவன். புரிஞ்சுக்கிறவன் புது படத்துக்கு வாய்ப்பு கொடுப்பான், புரியாதவன் எனக்கு வேண்டான்னு விலகி போய் நிற்பான். பெரிய படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறவன் நம்ம பெரிய படத்தை மட்டுமே பார்க்கணுன்னு நினைப்பான். ஏன் சின்ன படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாட்டி பாருங்கள், அவனும் நம்மளை மாதிரி வளர்ந்து வந்து நிற்பானுன்னு பயம் இருக்குது மற்றவங்க கிட்ட. அந்த பயம்லாம் வேண்டாங்க, வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நன்றி நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும். நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் த்ரில்லிங்காக போகுது. ஆனால் அந்த மருந்துலாம் இது பண்ணி இது பண்ணுறாங்க. அந்த ஒரு பொண்ணு கத்தியோட இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த அம்மா முடிய வச்சிருந்தது கொஞ்சம் த்ரில்லா பார்க்க நல்லா இருந்தது. இல்ல இல்ல இல்ல, இன்ட்ரெஸ்டா தான் போயிட்டு இருந்தது. முடிஞ்சிடுச்சு மாதிரி இருந்தது, இன்னும் கொஞ்சம் போயிருந்துருக்கலாம். ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கிற டைம்ல டிஃப்ரெண்டா தான். ஆமா ஆமா, நாங்களே ஸ்டோரி புதுசா தான் இருந்தது. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு. படத்தில் வந்து லவ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படியே லவ் ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போய்ட்டு கடைசியாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாய மந்திரம் அந்த மாதிரி. அந்த படத்தில் வந்து ஹீரோ அவர் எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் கடைசியில்
ஹீரோயின் வந்து அவங்க லவ் வந்து ட்ரூ லவ் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் டாய் ஏதோ உடச்சிட்டாரு. அதனால் அவரும் நார்மலாகவே மாறிட்டார். அதுதான் மற்றபடி படத்தில் வயசான அந்த இதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்களா? எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்து இடம்லாம் காட்டுறாங்களா இந்த சித்தர்கள்? அது காமிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் அப்போ. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எதுவுமே காமிக்கல. ஹீரோ ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த படம் கவர் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு தெரில சரியா. ரைட்.